Everyone, good evening to one and all. I hope all are safe. Stay safe, stay home everyone. This is Abhilajisi from Manvasam. Today என்ன ஈவென்ட் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எஸ் ஹைச்சர் கனெக்ட் ஈவென்ட் பார்ட் 3. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்து நடந்திருக்கு. இங்க இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் நிறைய பேர் வந்து புதுசாகவும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஒரு பிக் கேப், இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் கனெக்ட் பண்றதுல வந்து ஒரு பிக் கேப் ஆயிடுச்சு. ஆனாலும் இப்போ இந்த மீட் திரும்ப அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்காண்டி மன்வாசன் டீம் தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னா, இன்னைக்கு 3 ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அண்ட் 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேச போறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் யாரு அப்படின்னா மணிகண்ட பிரபு சார் ஃபார் ஐடி செக்டர். Hello sir, good evening sir. Good evening Abhila, good evening team. So thank you for joining sir. Welcome to Manvasam team sir. Sir பத்தி சொல்லணும் அப்படின்னா 4 years experience in IT and he works at a IT operation automation analyst in Capgemini for 2017 to 2019 வரைக்கும் அவருக்கு இருந்திருக்காங்க. At present worked as a senior system engineer in L&T Infotechல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய ஐடி செக்டர்ல என்ன ஒரு கொரிஸ் இருந்துச்சுனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் உங்களுடைய ஃபியர் ஓவர் கம் பண்ணி நீங்க கொஸ்டின் சேட் பாக்ஸ்ல கேட்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு தாராளமா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சார் உங்களுக்கான கிளியரான ஆன்சர்ஸ் வந்து கட்டாயம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மோனி சார். ஸோ சார் வந்து கொஞ்சம் பிஸின்னு சொல்லியிருந்தாங்க, பட் இப்போ வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ ஜாயின் பண்ணிடுவாங்க மீட்ல. ஸோ அவங்களையும் வெல்கம் பண்ணிடலாம். அவங்க மெக்கானிக்கல் செக்டர் டீம்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் செக்டர் டீம்ல வந்து உங்களுக்காண்டி ஸ்பீச் பண்ணுவாங்க அண்ட் அவங்களையும் வெல்கம் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சார். அண்ட் அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா ஹீஸ் கம்ப்ளீட்டட் பிஇ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இன் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் கோசி மோட்டார்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேஷன் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து 2018 மார்ச் ஐஜிகேசி ஈவெண்ட் அண்ட் அதுக்கப்புறம் 2018 ஏப்ரல் அண்ட் 2019 2020 சொல்லிட்டு மெனி ஆஃப் த ஈவெண்ட்ஸ்ல வந்து ஜட்ஜா ஜாயின் பண்ணியிருக்காங்க. நவ்ய டேஸ் அவங்க வந்து பிஹெச்ஏ கம்பெனில வந்து லாஸ்ட் 6 மந்த்தா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆன் தர் அதர் சைட்ல வந்து ஹி இஸ் இன் தி பிசினஸ் ஃபீல்டு லைக் வைஸ் டெலி கம்பெனிஸ், நெட்வொர்க்கிங், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், டெக் ஃபீல்டுல வந்து சார் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் வெல்கம் பண்ணிடலாம் மன்வாசன் டீம் சார்பா. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சார். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் தேட் ஸ்பீக்கர் நித்யா மேம் ஃபார் கவர்மெண்ட் செக்டர் சைட்ல இருந்து நம்மகிட்ட வந்து பேச வந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் மேம், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். வெல்கம் டு மன்வாசன் டீம் மேம். தேங்க்யூ மா அண்ட் தேங்க்ஸ். மேம் பத்தி சொல்லணும்னா சி இஸ் நித்யா MABS. she had 2 years experience in BIA IS Academy and 1 year in Hart College. At present she is working Don Bosco School of Excellence and coordinator in Sakya IS Academy. and மேம் வந்து 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களையும் ட்ரெயின் பண்ண வந்திருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் செக்டர் சைட்ல உங்களுக்கான எந்த கொரிஸ் இருந்தாலும் மேம் கிட்ட வந்து தாராளமா கேட்கலாம். ஸோ வந்து யாருமே பயப்படாம, இது வந்து ஒரு இன்டராக்ட் பண்ற ஒரு மீட். ஸோ உங்களுடைய கொரிஸ் என்னவா இருந்தாலும் நீங்க சேட் பாக்ஸ் மூலமா மேம்கிட்ட கேட்கலாம், இல்லாட்ட சேட்டை கேட்கலாம். ஸோ உங்களுடைய கொரிஸ் கேட்கலாம். இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா ஒர்க்கும் என்னன்னா பி ரெடி டு கொரிஸ் எண்ட் ஆஃப் த செக்ஷன் நீங்க கேட்கலாம். ஐடி செக்டர்ல இருந்து சார் பேசி முடிச்ச பிறகு உங்களுடைய கொரிஸ் நீங்க கேட்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் செக்டர்ல இருந்தும் சார் பேசி முடிச்ச பிறகு உங்களுடைய கொரிஸ் என்னன்னாலும் கேட்கலாம். ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் ஆன்சர் யுவர் கொரிஸ். உங்களுடைய கொரிஸ்க்காண்டி ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காண்டி கிளியரான ஆன்சரையும் கன்ஃபார்ம் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ செக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் மணிகண்ட பிரபு சார், ப்ளீஸ் ஸ்டார்ட் தி செக்ஷன் சார். Okay, thanks Abhila, thanks for this opportunity. ஸோ பேசிக்கா ஃப்ரம் ஐடி செக்டர்ல இருந்து பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஐடி ஃபீல்டுக்கும் நடுவில் இருக்க கேப், மேபி ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணணும் டு கெட் இன் டு ஐடி ஃபீல்ட், ஸோ அதை பத்தி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து பாக்குறவங்க வந்து they will always think that IT means it's all about coding only. நம்ம ஜாவா பைத்தன் ஏதாவது கோடிங் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் இருப்பாங்க. இட்ஸ் ஆல்வேஸ் நாட் அபவுட் தட். கோடிங் மட்டும் கிடையாது, இதுக்குள்ள நீங்க நிறைய
அதர் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. லைக் நீங்க இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக், இசி, ட்ரிபிள் மெக்கானிக்கல் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி ஐடி ஃபீல்ட்லயும் இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் கோடிங். இங்கேயும் நிறைய டேட்டா பேஸ், ஸ்டோரேஜ், விண்டோஸ், இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எது பிடிக்கும், லைக் நீங்க ஐடி கூட தான் வரணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா யூ டேக் அ கால். உங்களுக்கு எந்த ஃபீல்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுல அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணிட்டு நீங்க அதுல கொஞ்சம் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோங்க. லைக் நீங்க யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம், இல்ல வாட் எவர் இட் இஸ், நீங்க எது ஃபீல் பண்றீங்களோ நீங்க டாக்குமெண்ட்ஸ் படிக்கலாம். ஸோ அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் வந்து லைக் எனக்கு அந்த மாதிரி பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல, ஜஸ்ட் வாண்ட் டு கெட் இன்டு ஐடி ஃபீல்டு, நான் இதுதான் இதுக்குள்ளதான் போகணும்னு இல்லை, ஐடி ஃபீல்டுக்குள்ள போனா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூ கோ அண்ட் ப்ரிப்பேர் யுவர் ஆப்ஸ் அண்ட் வெர்பல் எபிலிட்டி. லைக் ஏன்னா பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்க்கு வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேட். நீங்க ஆப்டிடியூட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அந்த ஆப்ஸ்ல வந்து உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் செக் பண்ணுவாங்க, உங்களோட வெர்பல் ஸ்கில்ஸ் இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ இன் தட் கேஸ் பிகாஸ் ஒரு கம்பெனில 100 சீட்ஸ் தான் வேகன்சி இருக்கும்போது ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணும்போது அதை வச்சுதான் தே கேன் ரெஸ்ட்ரிக்ட் அது. பிகாஸ் அது ஒண்ணுதான் காமனா இருக்கும் எல்லாருமே இது பண்றதுக்கு, செக் பண்றதுக்கு. பிகாஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வச்சு அந்த இடத்துல உங்களால டிசைட் பண்ண முடியாது. ஸோ நான் ஐடி ஃபீல்டுக்குள்ள தான் போகணும், பட் எனக்கு எந்த ஃபீல்டுன்னு சரியா லைக் ஐடில எதுன்னு எனக்கு தெரியாது, பட் ஐடி ஃபீல்டுக்குள்ள போகணும்னு எனக்கு ஒரு இது இருக்கு அப்படின்னா, ஸோ லைக் அப்பார்ட் ஃப்ரம் நீங்க ரெஸ்பெக்ட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம், பட் நீங்க வந்து உங்களோட ஆப் ஸ்கில்ஸையும் உங்களோட வெர்பல் ஸ்கில்ஸ்க்கும் லைக் இது வந்து ஓவர் நைட்ல வராது. நீங்க மேபி யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் ஆல்மோஸ்ட் 3 to 6 months. டெய்லியும் ஒரு ஜஸ்ட் ஒரு 15-20 minutes நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க எஸ்பெஷலி ஆன் திஸ் லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ஆப்ஸ், ஸோ அதுல நீங்க கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டீங்கன்னா டெய்லியும் ஒரு 15 or max 30 minutes போட்டா கூட போதும். ஸோ அதை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டாவே உங்களுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு கிராக் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ். பிகாஸ் அதுதான் உங்களோட ஃப்ரண்ட் லைன் கேட்டு. பிகாஸ் ஒன்ஸ் நீங்க ஃபீல்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அதை நீங்க வச்சுட்டு யூ கேன் ஜம்ப் அண்ட் ஸ்கிப் டு அதர் கம்பெனிஸ். ஏன்னா இங்க ஐடில வந்து ரெண்டே விஷயம் தான், எதர் நீங்க ஃப்ரெஷரா இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா அப்படின்னு தான். நீங்க 1 year 2 year 10 years எக்ஸ்பீரியன்ஸை கூட இருங்க, ஃப்ரெஷர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அது மட்டும் தான் இங்க டிவைட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்க ஐடி ஃபீல்டு போறோம்னா வாட் எவர் இட் இஸ், ஃபர்ஸ்ட் ஒரு 1 year 2 yearக்கு சேலரி டார்கெட் பண்ணாம ஜஸ்ட் கெட் இன்டு தி ஜாப். அந்த ஜாப் கெட் பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க உங்களோட ஆப்ஸ் அண்ட் வெர்பல் ஸ்கில்ஸ் நீங்க கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். அண்ட் நான் கொஞ்சம் இங்கிலீஷ் வீக் அப்படின்னாலும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடுங்க, போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ இது பண்ணிட்டு நீங்க ஒன்ஸ் நீங்க உள்ள ஃபீல்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லைக் ஆஃப்டர் 6 months 1 yearல உங்களுக்கு அந்த ஃபீல்டோட எல்லா கல்ச்சர், அந்த எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்விட்ச் அண்ட் யூ கேன் மூவ் ஆன். ஸோ ஒன்லி தட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மட்டும் தான் இட் வில் டேக் சம் டைம். ஸோ அதை நீங்க இஃப் யூ கேன் பிரேக் இட் அவுட் வித் யுவர் 15 to 30 minutes ஆஃப் ஹார்ட் ஒர்க் இன் எவ்ரி டே, தென் அதுக்கு மேல நீங்க ஜஸ்ட் ஓவர் பீரியட் உங்களுக்கு அதுவே புரிய ஆரம்பிச்சிடும். தென் யூ கேன் ஜஸ்ட் ஜம்ப் அண்ட் யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ அதுதான் ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். இட்ஸ் நாட் ஆல்வேஸ் கோடிங். நீங்க அதை நினைச்சா அப்படியே நீங்க இல்ல கோடிங் தெரிஞ்சாதான் ஐடின்னு அப்படிலாம் இல்லை. இங்க நிறைய செக்டர்ஸ் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. யூ டிசைட் வாட் எவர் யூ வாண்ட். இன் கேஸ் இஃப் யூ ஆர் நாட் இன் அ பொசிஷன் டு டிசைட், யூ கேன் ஜஸ்ட் லைக் ப்ரிப்பேர் யுவர் ஆப்ஸ் அண்ட் வெர்பல். தென் உள்ள வாங்க, உள்ள வந்துட்டு நீங்களே பாருங்க உங்களுக்கு தெரியும். இங்க வந்து லைக் இன்ஜினியரிங் மாதிரிலாம் இல்லை, நான் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் கெமிக்கல் படிச்சுட்டு செகண்ட் இயர் மெக்கானிக்கல் போக முடியாது அப்படிலாம் கிடையாது. இங்க வந்து நீங்க ஒன்ஸ் ஒரு ஃபீல்டு இருக்கீங்கன்னா லைஃப் ஃபுல்லா அதே ஃபீல்டுன்னு இல்லை. யூ கேன் ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆன் வேஸ்ட் ஆஃப் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் கம்மிங் இன்சைட். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உள்ள வைக்கிறது மட்டும் தான் இட் வில் டேக் சம் டைம். மற்றபடி இட்ஸ் நாட் கோயிங் டு பி மச் டிஃபிகல்ட் இன் திஸ் ஃபீல்ட். தட்ஸ் இட் அபிலா. Thank you, sir. Yeah, thanks. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய queries ஐடி செக்டர் சைடில் ஏதாவது queries இருந்துச்சுன்னா சார்ட்ட கன்ஃபார்ம் கேட்கலாம். பெஸ்ட் சொல்யூஷன் வந்து சார் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது queries இருந்தால் நீங்கள் வந்து மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். அண்ட் சேட் பாக்ஸில் வந்து உங்களுடைய queries வந்து போடலாம். பிரதர், நான் கிஷோர் குமார். ஸோ ஐடி செக்டர்ஸில் இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, எக்ஸ்பர்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அது வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஃப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது, ஃப்ரெஷர்ஸ் வந்து ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு வந்து 2-3 கேட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஒரு காலேஜ் கேம்பஸ்ல நீங்க படிப்பீங்க, உங்களோட 7th செம்ல இன்டர்வியூ வரும். ஸோ நீங்க அதுல செலக்ட் பண்ணி ஒரு காலேஜ்
இதுல இருந்து நீங்க வரீங்கன்னா அது ஒரு ஃப்ரெஷர். இல்லைன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, காலேஜ் முடிச்சோன்னா ஒரு கன்சல்டன்ட்ல போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒரு 30K அந்த மாதிரி பே பண்ணிட்டு ஒரு 3 months ஒரு எதர் ஜாவா இல்ல ஒரு டேட்டா பேஸ் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு அது மூலியமா ஃப்ரெஷர்ஸ் உள்ள வருவாங்க. ஸோ இல்லைன்னா நார்மலா வெளியே இருந்தே போயிட்டு நார்மலா ஆப்ஸ் ஒரு 1000 பேர் கூட ஃபைட் பண்ணி ஆப்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி 2-3 ரவுண்ட் கிளியர் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் உள்ள வருவாங்க. ஸோ இப்ப நீங்க வந்து ஒரு காலேஜ் சைட்ல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், பிகாஸ் நீங்க காலேஜ் முடிச்சு ஸ்ட்ரெயிட்டா கேம்பஸ்குள்ள வரீங்க, உங்களுக்கு வந்து அவ்வளவு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்காது. ஐ மீன் வித் ரெஸ்பெக்ட் டு ஐடி. ஸோ அதனால நீங்க அவங்க உங்களை உள்ள எடுக்கும் போதே தே வில் ஸ்டார்ட் கிவிங் யூ த ட்ரைனிங். ஃபர்ஸ்ட் மேபி அது கம்பெனி மாறும். எதர் ஒரு 3 months இல்ல ஒரு மேக்ஸிமம் 6 months உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து நீங்க அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தே வில் டிப்ளாய் இன் த ப்ராஜெக்ட். ஸோ அந்த ட்ரைனிங் ஸ்டேஜ்ல நீங்க எப்படி லைக் இப்ப நீங்க காலேஜ்ல எப்படி படிக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க யூனிட் புட் சம் எஃபர்ட்ஸ். நீங்க எப்படி லைக் நார்மலா ரெகுலரா டெய்லி படிக்கிறீங்களோ அந்த மாதிரி படிக்க வேண்டியது இருக்கும். இஃப் யூ ஆர் கமிங் ஃப்ரம் த காலேஜ் கேம்பஸ், அது 6 months கழிச்சு உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் டெவலப் ஆயிரும். பட் அகைன் ஐடி கல்ச்சருக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்ப உங்களை ஒரு ப்ராஜெக்ட்ல போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. லைக் ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஓவர் த 3 months ஆர் 6 months நீங்க வச்சிருப்பீங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அந்த ப்ராஜெக்ட்லங்கிறத உங்களுக்கு கைட் பண்றதுக்கு கண்டிப்பா சீனியர்ஸ் அங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து உள்ள போகும்போதே இல்ல நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, ஐ ஆல்ரெடி ஹேவ் சம் ஜாவா சர்டிபிகேஷன், எனக்கு இந்த ஸ்கில்ஸ் நான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து பாப்பாங்க, ஓகே ஃபைன் இவங்க இருக்காங்க போது ஸ்ட்ரெயிட்டாவே தே டிப்ளாய் இன்டு அ ப்ராஜெக்ட். உங்களுக்கு உண்மையிலேயே அந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் எடுக்கிறாங்க, ஸ்ட்ரெயிட்டாவே ஹையர் பண்றாங்கன்னா டைரக்டா அந்த ப்ராஜெக்ட்ல போட்டுட்டு அகைன் உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் ஏற்கனவே இருக்கும், அதை எப்படி அந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றதுங்களுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இதுவே நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனி போயிட்டு ஒரு 2 years இல்ல 3 years நீங்க இருந்துட்டு நெக்ஸ்ட் கம்பெனிக்கு போவீங்க. அப்ப போகும்போது யூ நாட் பி ஃப்ரெஷர் எனிமோர், யூ வில் பி எக்ஸ்பீரியன்ஸ்டு கை. ஸோ ஒரு 3 years முடிக்கும் போது உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, தட் ஓகே 3 years முடிச்சிருக்கனால he will already have a ப்ராஜெக்ட் நாலேஜ் நிறைய இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், ஒரு கஸ்டமர்ட்ட எப்படி டீல் பண்ண முடியுங்கிற எல்லா ஸ்கில்ஸும் உங்ககிட்ட இருக்கும் அலாங் வித் த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ உங்களோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. லைக் உங்களுக்கு யாரும் வந்து சொல்ற மாதிரி இருக்காது, நீங்க ஒரு 2 பேர் கைட் பண்ற மாதிரி இருக்கும். அகைன் அது டிபெண்ட்ஸ். நீங்க அதே ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனி ஷிஃப்ட் ஆகும்போது தே கேன் கிவ் யூ த என்டையர் ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்டே கொடுத்துட்டு யூ ஹேண்டில் இட் அப்படின்பாங்க. ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ஸ்விட்ச் ஆகுறீங்கிறத பொறுத்து தான். பட் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கம்பெனி நிறைய இருக்கும். ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் எதிர்பார்ப்பாங்க, நீங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. இதுவே ஃப்ரெஷர்னா அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டாங்க. they will always there to guide you. ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். சார் ஒன் மோர் கொஸ்டின் சார். குமார் அப்படிங்கிறவங்க கேட்டுருவாங்க, ஹவு டு ஹெட் இன்டு எ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி சார்? ஓகே, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி குள்ள போகணும் அப்படின்னா, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிங்க வந்து லைக் அகைன் அதெல்லாம் வந்து ஏதர் அதுலயும் வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி காலேஜஸ்ல வந்து ஹையர் பண்றாங்க. மோஸ்ட்லி இப்ப ப்ராடக்ட் கம்பெனிஸ்ட ஒரே ஒரு லைக் கெட்டிங் இன்டு ப்ராடக்ட் கம்பெனில ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, லைக் நீங்க காலேஜ்ல படிக்கும் போது ஒவ்வொரு காலேஜஸ்மே தே வில் டிவைட் இன்டு டயர்ஸ். இப்போ உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி, இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா தே வில் பி டெர்ம்ட் அஸ் Tier 1 காலேஜ். அதுக்கப்புறம் Tier 2ல வந்து பாத்தீங்கன்னா லைக் அதுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்க காலேஜ், அண்ட் Tier 3, அதுக்கப்புறம் Tier 4, இந்த மாதிரி காலேஜஸ் டிவைட் பண்ணிடுவாங்க. ப்ராடக்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் தே வில் பி ஓகே வித், பிகாஸ் ப்ராடக்ட் கம்பெனில உங்களுக்கு அவ்வளவு எம்ப்ளாயிஸ் தேவைப்பட மாட்டாங்க. லைக் சர்வீஸ் கம்பெனி இருக்க மாதிரி ப்ராடக்ட் கம்பெனில அவ்வளவு தேவைப்பட மாட்டாங்க. பிகாஸ் ஆல் யூர் கோயிங் டு டிசைன் அந்த ப்ராடக்ட்டை டிசைன் பண்றதுக்கான ஆள் இருந்தா போதும், அதுக்கான சர்வீஸ் தரணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால ரெக்குவயர்மெண்ட்டே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் Tier 1 காலேஜஸ், ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோ ஒரு ஐஐடியோ இல்ல ஒரு கோயம்புத்தூர் பிஜி, அதுலயே அவங்க எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒரு Tier 2ல படிக்கிறோம்னா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். பட் அகெயின் இது வந்து ஃப்ரெஷருக்குள்ள ப்ராடக்ட் கம்பெனிக்குள்ள போறதுக்கான ஒரு இது. ஸோ அது நீங்க வந்து யூனிட் டு வெயிட், அவங்க எங்க ஓப்பனிங்ஸ் போடுறாங்களோ அதை பார்த்து நீங்க ஒரு சிலருக்குலாம் அந்த டார்கெட் இருக்கும், இல்ல நான் இந்த கம்பெனிக்குள்ள தான் போகணும் அப்படின்ட்டு. தென் யூனிட் டு வெயிட், அவங்க எப்பெல்லாம் இது ஓப்பனிங்ஸ் போறாங்களோ அப்ப நீங்க போய் யூனிட் டு ஹிட் த டோர் அண்ட் யூனிட் டு கெட் இட். இல்ல நான் வந்து ஐடி ஃபீல்ட்ல ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆல்ரெடி ஹேவ் சம் 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஐடில இருக்கு, ஆனா நான் இப்ப ப்ராடக்ட் கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தட் இஸ் பிரிட்டி மச் சிம்பிள். அது உங்களுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட் கம்பெனிஸுமே தே வில் ஹேவ் ஒன் கரியர் பேஜஸ், ஒரு ஃபோரம் இருக்கும். அந்த கரியர் பேஜஸ் ஃபோரம்ல தே வில் ஆல்வேஸ் புட் தேர் ரெக்யர்மெண்ட்ஸ். எனக்கு வந்து இந்த ஸ்கில்ஸ் இருக்க ஒரு ஆள் வேணும், இந்த டேலண்ட் இருக்க ஒரு ஆள் வேணும், அவங்க கரியர் பேஜஸ்ல போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க அந்த ஸ்கில்ஸ் ஏற்கனவே நீங்க உதாரணத்துக்கு ஒரு டேட்டா பேஸ் இல்லைன்னா ஒரு ஜாவா ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கரியர் பேஜஸ்ல போயிட்டு நீங்க இஃப் யூ சப்மிட் யுவர் ரெஸ்யூம், அவங்க உங்களை ப்ராடக்ட் கம்பெனில லைக் எடுத்துக்குவாங்க.
Thank you, sir. Yeah. Next is second speaker, Moni sir for mechanical sectors. Sir, welcome to Manvasan team, sir. Please start the section, sir. Okay, thank you, Abhila. Good evening, guys. இப்போ மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாரும் வந்து என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஓகே மெக்கானிக் செக்டர் உள்ள வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு அந்த எல்லாரும் வந்து மோஸ்ட்டாக வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஏர்னிங்ஸ் பற்றி தான் மோஸ்ட்டாக யோசிப்பாங்க. அதாவது எல்லாரும் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா, ஓகே ஸ்டார்டிங் வந்து லைன்ல இருந்துட்டு, அதாவது வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி போயினா எல்லாருமே லைன்ல இருக்கணும், குவாலிட்டியில தான் இருப்பாங்க. ஸோ அந்த அது உள்ள போய் ஒர்க் பண்ணுறதுக்கே நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 இல்லை 12 தான் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்து அதுலேருந்து வந்து நெக்ஸ்ட் போகிறதுன்னு சொல்லிட்டு தெரியும், நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. அதுக்காக நிறைய பேர் வந்து என்ன சொல்றது, அந்த 1 இயர் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே வெளியே வந்து வேற கம்பெனி மாறுவாங்க. மறுபடியும் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் வேற ஒரு கம்பெனியில் போயிட்டு ட்ரைனிங்காகவே ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees தான் வரும் அந்த வேரியன்ஸ் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஸோ அதே கம்பெனிலே அப்படியே ஒர்க் பண்ணிட்டு R&D ட்ரை பண்ணலாம், நிறைய பண்ணலாம். இப்போ வந்து மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசைன் மட்டுமே கிடையாது, டிசைன், குவாலிட்டி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரொடக்ஷன், இது மட்டுமே கிடையாது. ஸோ ஃபயர் சர்வீஸ் இருக்கு, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபயர் சம்மந்தப்பட்டிருக்கு, மோட்டார் ஸ்போர்ட்ஸ் இருக்கு. இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ்குள்ளேயே நிறைய இது இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டார் ஸ்போர்ட்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னன்னா டெஸ்டிங் டீம் ஒரு தனியாக டீம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜிங் டீம் இருக்கு. ஸோ ஓகேவா, டெஸ்டிங் டீம், ஜட்ஜிங் டீம் இதுலேயே நிறைய இருக்கு. அப்புறம் டிசைன் எடுத்தீங்கன்னா டிசைன் நிறைய இருக்கு. அப்புறம் கோடிங் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது மட்டுமே பார்ப்பாங்க, அதாவது ப்ரொடக்ஷன் உள்ள போகிறது மட்டுமே பார்ப்பாங்களே தவிர ஸோ அந்த கோடிங், அந்த டிசைனிங் உள்ள வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. ஏன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டெஸ்டிங் உள்ளேயும் போகலாம். அதே மாரி வந்து மெக்கானிக்கல் முடிச்சவங்க வந்துட்டு வெறும் மெக்கானிக்கல் ஓரியன்டட் கம்பெனியில் மட்டுமே தான் ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஸோ நிறைய ஐடி கம்பெனிஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸோ டிசைன் முடிச்சவங்களுக்கும் ஸோ அந்த என்னன்னா சிவில் ஓரியன்டோ அப்படின்னா சிவில் ஓரியன்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கேடு போடுறதுக்கு இப்போ வந்துட்டு நிறைய மியூசிக் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதை டிசைன்லாம் பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேடு, ஆன்சிஸ், ஸோ கேட்டியா, ஸோ இதெல்லாம் முடிச்சவங்க தான் அவங்களே எடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி அவங்களே வந்து சர்ச் பண்ணி அவங்களும் மூவ் பண்ணி போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஒவ்வொரு கம்பெனி இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷெடியூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ ப்ராடக்ட் தான் வந்து ரெடி ஆகணும், இவ்வளோ ப்ராடக்ட் ரெடி ஆகி நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவை, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவை, எங்கெங்கெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கான அந்த ஷெடியூல்லாம் இருக்குல்ல, இதுக்கான ஷெடியூல்லாம் வந்துட்டு ஒரு சில கம்பெனி அவங்களே போட்டுப்பாங்க ஒரு டீம் வச்சு. அப்படி இல்லைனா பிரைவேட் செக்டர்ஸ், அதாவது ஒரு ஐடி நான் டெக்னிக்கல் கம்பெனிஸ்லாம் இருக்கு ஐடிலேயே. ஐடி கம்பெனிஸ் நான் டெக்னிக்கல் டீம்ஸ்னு ஒரு தனியாக ஒரு செக்டர்ஸ் இருக்கு. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் ஷெடியூல்ஸ்லாம் ஃபுல்லாகவே அங்கே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெக்கானிக் முடிச்சவங்க அந்த மாரி கூட அவங்க போய் வந்து ஜாப்லாம் ட்ரை பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான் மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும். ஸோ ஜாப்ஸ் ஓரியன்டாக வீடெலாம் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன மூவ் பண்ணி போகலாம்னா எம்இ படிக்கலாம் அவங்களாம். ஸோ எம்இ முடிச்சுட்டு எம்இல வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச செக்டார்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து பவர் பிளான்ட் வந்துட்டு நிறைய பார்த்தீங்கன்னா இங்கே சவுத் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பவர் பிளான்ட் கிடையாது. தமிழ்நாடுலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர்மெண்ட் பவர் பிளான்ஸ் தான். பட் ஆனால் ப்ரைவேட் பவர் பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ நார்த் இந்தியாவில் இருக்கு. இப்போ ஒர்க் பண்ணுறதுனா ஒர்க் பண்ணலாம். அங்கெல்லாம் நல்ல இன்கமும் கிடைக்குது, நல்ல எக்ஸ்போஷர் முக்கியமா. ஏன்னா நீங்க சவுத் இந்தியா விட்டு நீங்க நார்த் இந்தியா போகும்போது உங்களுக்கு அந்த ப்ராக்டிகல் செக்ஷன்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் செக்ஷன்ஸ். நம்மளை விட அவங்க வந்துட்டு ப்ராக்டிக்கலா நிறைய தெரியும் அவங்களுக்கு. என்னன்னா நம்ம இங்க இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கும் அவங்களோட காம்பேட் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிகல் செக்ஷன்ஸ்லாம் அவங்க வந்து ரொம்ப வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமா அங்கெல்லாம் போகும்போது நாங்கள் வந்துட்டு வேப்பதான் பார்ப்போம். ஒவ்வொரு முறை நான் ஈவெண்ட்டுக்குலாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணும்போதெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு அசால்ட்டா தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்கலாம். பட் நீங்க நார்த் இந்தியாலாம் போய் ஒர்க் பண்ற சான்ஸ் தான் கிடைச்சது அப்படின்னா மெக்கானிக்கல் ஓரியன்டா பெஸ்ட் நீங்க போய் பண்ணலாம். பட் அங்கேருந்து எக்ஸ்போஷர், அந்த லேர்னிங்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கூட நீங்க வந்து மூவ் பண்ணி கொண்டு போகலாம். அவ்வளவுதான். அப்படியா? தேங்க்யூ guys. தேங்க்யூ சார். மெக்கானிக்கல் சைடு வந்து உங்களுக்கு எந்த ஒரு கொரிஸ் இருந்தாலும் உங்க மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க சார்ட்ட கேட்கலாம். உங்களுடைய கொரிஸ் எல்லாமே ஃபில்ஃபில் பண்ற மாதிரி சார் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய கொரிஸ் சேட் பாக்ஸ்ல இல்லாட்டா நீங்க மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். ஹலோ சார். ஹலோ சார், நான் தேர்ட் இயர் பி ஏரோநாட்டிக்கல் படிக்கிறேன் சார். ஓகே.
சார் நான் பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன் சார், தேர்ட் இயர். நான் வந்து ஓகேப்பா. ஃபியூச்சர்ல டெஸ்டிங் ஃபீல்ட் சார், என்ன சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணா கரெக்டா இருக்கும் சார்? என்ன சாஃப்ட்வேர் ஃபியூச்சர்ல இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கேட்டியா ஆன்சிஸ், அதுக்கப்புறம் கேடு, இதெல்லாம் தாண்டி நிறைய இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் தாண்டி நிறைய இருக்குன்னா என்ன மாதிரி இருக்குன்னா, இப்போ வந்துட்டு ஃப்ளோ இருக்குல்ல, ஸோ மிஷின்ஸ் ஃப்ளோ. இப்போ எப்படின்னா ஒரு ஒரு வண்டி இருக்குன்னு வச்சோம். இப்போ ஏரோநாட்டிக்ஸ், இப்போ நீங்க ஏரோநாட்டிக் தானே படிச்சுட்டு இருக்க. இப்போ வந்து ஏரோநாட்டிக்கல் இப்போ ஒரு எஃப்எம் கார் எடுத்துக்கோங்க. இப்போ எஃப்எம் கார்ல வந்து இன்னும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் தேவைன்னா, அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து அந்த எஃப்எம் கார்ல வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அந்த ஃப்ளோ சம்மந்தப்பட்டதே நிறைய கோர்சஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு கோர்ஸ் இருக்கு, அந்த கோர்ஸ் மறந்துடுச்சு. பட் ஆனால் நான் அதை சர்ச் பண்ணி நான் அபிலா மூலியமாக நான் உங்களுக்கு வந்து கன்வே பண்றேன் நான் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்கு அது ரிகார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அந்த டிசைன் கோர்ஸ் படிக்கலாம். இந்த டிசைன்ல வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஆர்ஏஐன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. ஓகேவா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா, இப்போ மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஏஆர்ஐல போஸ்ட் கிராஜுவேட்ஸ், அதாவது பிஜி படிச்சீங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இயர்லியே வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100ல இருந்து 150 மெம்பர்ஸ் தான் அவங்க வந்து ரெக்வயர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட டேலண்ட், எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் தென் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபியூச்சர்ஸ், அதாவது நீங்க போய் செலக்ட் ஆகிற ஜாப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அந்த ஏஆர்ஐ வந்து பாத்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி பேர் தான் கிட்டத்தட்ட அவங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க எம்பிஸ்லாம் யூஸ் பண்றீங்கல்ல, ஸோ எம்பிஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மேலே வந்துட்டு அப்ரூவ் பை ஏஆர்ஐ அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படிலாம் ஓகேன்னு போட்டு கீழே வந்து ஏஆர்ஐன்னு போட்டிருப்பாங்க. இப்போ நீங்க யூஸ் பண்ற வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்லாம் வந்து அப்ரூவ் பண்றதே இந்த ஏஆர்ஐ தான். ஓகேவா? ஸோ நீங்க வந்துட்டு இந்த ஃபியூச்சர்ல வந்து கோர்ஸ்லாம் படிக்கணும்னா நீங்க வந்து ஏஆர்ஐ எல்லாம் போய் படிக்கலாம். அப்புறம் இந்த ஃப்ளோ சம்மந்தப்பட்டது, அதாவது இந்த ஏரோநாட்டிக்ஸ் ஃப்ளோ சம்மந்தப்பட்ட நீங்க டிசைன் கோர்ஸ்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். Any other questions? Thank you, sir. Thank you. Okay, sir. Thank you, sir. Next, that's thank you. Nitya ma'am for government sector. Please, ma'am, start the section, ma'am. Thank you, Abhila, and thank you, Manvasam team. ஸோ இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட் செக்டருக்குள்ள நம்ம எப்படி என்டர் ஆகலாம் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது மூலிமா யூ கெட் இன் டு த கவர்மெண்ட் செக்டர்ஸ். ஸோ இந்த எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் அண்ட் டிஎன்பிஎஸ்சி நான் டெக்னிக்கல். ஸோ டெக்னிக்கல் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ், அக்ரிகல்ச்சர், மெடிக்கல், ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் முடிச்சவங்க எல்லாருமே வந்து டெக்னிக்கல் ஃபீல்டுக்குள்ள வருவாங்க. ஸோ நான் டெக்னிக்கல் அப்படின்னும் போது மற்ற இருக்கக்கூடிய ஜென்ரல் சர்வீசஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர், கலெக்டர், அவங்களுக்கு கீழே இருக்கிற விஏஓ, டைபிஸ்ட், ஃபீல்டு சர்வே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல்ஸ்குள்ள வருவாங்க. அதே மாதிரி எல்லாமே வந்து கிரேட் வைஸா இருக்கும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 3, குரூப் 4. ஸோ ரொம்ப ஹையர் அத்தாரிட்டிஸ்லேருந்து ரொம்ப லோ சேலரி அண்ட் லா அண்ட் ஆர்டர் இருக்கிற வரைக்குமே எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் போஸ்டிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. நம்ம மெயின் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருந்தா யூ கேன் அப்பியர் ஃபார் திஸ் எக்ஸாம் அண்ட் யூ ஷுட் பி ஏ டிகிரி ஹோல்டர். ஒரு யூஜி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி கிளியர் பண்ணலாம். ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. குரூப் 1 பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஹையஸ்ட் போஸ்டிங். இந்தியன் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த குரூப் 1 போஸ்டிங் வந்து ரொம்பவே ஹையர். சப் கலெக்டர், ஸோ அந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாங்கி தரக்கூடியது. அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்யூட்டி ரெஜிஸ்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாம் வந்து ரொம்ப ஹையஸ்ட் போஸ்டிங். ஸோ இந்த குரூப் 1 கேண்டிடேட்ல வரும். ஸோ குரூப் 2 பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட அசிஸ்டண்டாக வருவீங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டோட அசிஸ்டன்ட். ஸோ குரூப் 1 அசிஸ்டண்ட்டாக வந்து குரூப் 2 வருவீங்க. ஸோ அதே மாதிரி குரூப் 3 பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வருவீங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் வருவீங்க, அசிஸ்டன்ட் சூப்பர்வைசராக வருவீங்க, ஜூனியர் இன்ஸ்பெக்டராக வருவீங்க. நெக்ஸ்ட் குரூப் 4 பார்க்கும்போது நீங்கள் விஏஓ, பில் கலெக்டர், ஃபீல்டு சர்வீஸ்,
டைப்பிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ஸுமே வந்து ஒரு குவாலிஃபிகேஷன்லையும் அவங்க பேஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 18 ஏஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஒரு யூஜி குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னும் போது நீங்கள் யூ கேன் அப்ளை. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே தனித்தனியாக இருக்குது. இப்போ எஜுகேஷன் போர்டு தனியாக இருக்குது, அக்ரிகல்ச்சர் தனியாக இருக்குது, மெடிக்கல் தனியாக இருக்குது, இன்ஜினியரிங் செக்டர்ஸ் தனியாக இருக்குது. ஸோ எல்லா செக்டர்ஸ்க்குமே வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற ஒரே ஒரு போர்டு மட்டும்தான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய கேஸ்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா அதுக்கான மார்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் அதுக்கான மார்க்ஸ் இருக்குது. கேஸ்ட் வைஸாகவும் உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டாலே உங்களால் இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் எப்படி அந்த கவர்மெண்ட் செக்டருக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகலாம் அப்படின்றது இதுதான் வந்து பேஸ். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு போஸ்ட்லேருந்து இன்னொரு போஸ்டிங்க்கு நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்தடுத்த போஸ்டிங்க்கு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து 10 இயர்ஸாக வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் கலெக்டராக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 11th இயர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸை வாங்கி கொடுக்கும். நீங்கள் ஒரு போஸ்டிங் நீங்கள் கிளியர் பண்ணி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் லைஃப் முடிகிற வரைக்கும் நீங்கள் அதே போஸ்டிங்கில் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஸோ இயர்ஸ் பாஸ் ஆக உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப லிமிட்டட் தான். ஆனால் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து 10,000 கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதில் நாம் எந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டு அதில் வின் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இருக்கு சிஸ்டர். எப்படின்னா இப்போ நான் போலீஸில் சைபர் கிரைமுக்கு நான் போகணும் அப்படின்னா கவர்மெண்ட் செக்டரில் அதுக்கு நான் என்ன சிஸ்டர் நான் ஸ்டெப் எடுக்கணும்? நீங்கள் சைபர் கிரைம் அப்படின்றது அது வந்து நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ்லேயே வந்து நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் விடுவாங்க. ஸோ இது வந்து நான் ரெகுலராக இயர் பை இயர் வராது. ஸோ இப்போ இந்த இயர் இருக்கிற போஸ்டிங் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் இருக்காது. ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போலீஸ்ல பார்த்தீங்கன்னா எஸ்ஐ மட்டும்தான் எடுத்தாங்க. ஸோ அதுலேருந்தே நீங்கள் வந்து அப்கமிங் அப்படியே ப்ரொமோஷன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். நீங்கள் தனியாக வந்து அதுக்காக எக்ஸாம்ஸ் எழுதணும்னு இல்லை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து போலீஸாக ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் நாலேஜ் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். நீங்கள் அதுக்காக தனியாக எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியதில்லை. யூபிஎஸ்சிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ் சிஸ்டர்? யூபிஎஸ்சி குரூப் 1னா நாங்க கலெக்டர் ஆக முடியுங்களா இல்ல யூபிஎஸ்சி அது எப்படி? நல்ல கொஸ்டின்ப்பா, ரொம்பவே நல்ல கொஸ்டின். ஸோ யூபிஎஸ்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ற எக்ஸாம். ஸோ அதுதான் வந்து இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் யூபிஎஸ்சி. டிஎன்பிசி அப்படின்றது தமிழ்நாடுல கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹையஸ்ட் போஸ்டிங். ஸோ இப்போ நீங்க யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஃபர்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், செகண்ட் வந்து ஐபிஎஸ், ஸோ அந்த மாதிரி ஐஆர்எஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஐஏஎஸ் கிளியர் பண்ணிட்டீங்க, உங்களுடைய இன்டர்வியூ மார்க், ப்ரிலிம்ஸ் மார்க், மெயின்ஸ் மார்க் இது எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு ஆவரேஜா அவங்க ஒரு மார்க் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மார்க்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க கேட்குற போஸ்டிங்ஸே அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படின்னும் போது நீங்க வந்து ஐஏஎஸ் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க டைரக்டாவே வந்து கலெக்டர் ஆக முடியாது. ஒரு 2 இயர்ஸ் வந்து நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு பிளேஸ் உங்களை வந்து அசிஸ்டன்ட் கலெக்டரா போடுவாங்க. ஒரு கலெக்டருக்கு அசிஸ்டன்ட் கலெக்டரா போடுவாங்க. நீங்க கொஞ்ச நாள் வந்து ஒரு 2 இயர்ஸ் இல்ல 1 இயர்ஸ் வந்து நீங்க ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஐஏஎஸ். ஸோ ஐஏஎஸ் அப்படின்றது வந்து ஒரு ப்ரொமோஷன் தான். அதே மாதிரி இப்போ டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கு இல்லையா? ஸோ குரூப் 1ல பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து தமிழ்நாடு சர்க்கிள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ்க்கான டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு போஸ்டிங் தருவாங்க. இதுலயுமே வந்து எடுத்தோடனே உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொடுக்க மாட்டாங்க.
சப் கலெக்டர் போடுவாங்க, இல்லைன்னா அசிஸ்டன்ட் கலெக்டர் போடுவாங்க. ஸோ நீங்க நீங்க 5 வருஷம் நீங்க டெப்டி கலெக்டரா ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6th இயர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து கலெக்டரா கொடுத்துருவாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது சிஸ்டர். ஓகே ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க மணி கொடுத்து ஈஸியா போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேர் அந்த மாதிரியும் இருக்காங்க. பட் இதுல நாம எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்றோம் அப்படின்றதையும் தாண்டி வாட் தே எக்ஸ்பெக்ட் அப்படின்றத நீங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க பாட்டு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றதையும் தாண்டி நம்ம மெமரைஸ் பண்றோம், நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்றதையும் தாண்டி வாட் தே எக்ஸ்பெக்ட் அப்படின்றதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கம்பெனிக்கு நம்ம போறோம் அப்படின்னா அந்த கம்பெனில என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வாட் தே எக்ஸ்பெக்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணா நம்ம ஈஸியா இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி நம்ம கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல போயிடலாம். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கா? ஹலோ மேம், என் வாய்ஸ் கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. நான் நிகிதா. ஆக்சுவலா நான் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேன், ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ என்ன டவுட்னா, எனக்கு இந்த எக்ஸாம்ஸ் பத்தி ஓரளவுக்கு இப்போ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றப்ப எனக்கு தெரியுது. பட் என்னுடைய எம்ப்ளாய்மெண்ட் அந்த ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரீசெண்டா ஒரு இது வந்துச்சு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். அது எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் அந்த அளவுக்கு தெரியல, அதனால என்னால போஸ்ட் பண்ண முடியல. அந்த டீடைல்ஸ். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற போது நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம ரெஜிஸ்டர் பண்றது தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல. ஸோ நமக்கு 10th 11th 12th நமக்கு ஸ்கூல்லே பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம ரெனியூவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ அதனால அது வந்து அப்படியே கேன்சல் ஆயிடும். இப்போ நீங்க 10th 12th வந்து ரெஜிஸ்டர் பண்ணது அப்படியே ரெனியூவல் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சீனியாரிட்டி வந்து அதுல இருக்கும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது சீனியாரிட்டியை பேஸ் பண்ணி தான் அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம 10th 12th அதை அப்படியே ரெனியூவல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம பண்ண யூஜி இல்ல பிஜி நெக்ஸ்ட் நம்ம அதை ஆட் பண்ணிட்டே இருக்கும் போது நம்மளுடைய சீனியாரிட்டி இந்த இயர்ல இவங்க முடிச்சிருக்காங்க அப்படின் போது அப்ப நமக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, 2010ல இவங்க முடிச்சிருக்காங்க, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2012ல ஒரு கேண்டிடேட் இருக்காங்க, இப்ப 2 கேண்டிடேட் இருக்காங்க அப்படின் போது நீங்க 2010ல முடிச்சிருக்கீங்க, ஓகே அதை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. ஸோ சீனியாரிட்டி வைஸ் இருக்கு இல்லையா? இப்ப சீனியாரிட்டி வைஸ் போது ஏஜ் தான். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 27ல நீங்க வந்து கவர்மெண்ட் செக்டர்ல உள்ள போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எத்தனை வருஷம் நீங்க வந்து சர்வீஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற கேண்டிடேட் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஏஜ் பார்ப்பாங்க, அவங்க முடிச்ச அந்த இயர் பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சர்வீஸ்க்கும் ஆகும், அவங்க கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதுக்காகவும் தான். ஆனா இப்போ வந்து அதுக்கு தனியாவே ஒரு மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இன்டர்வியூ போஸ்டிங் பார்க்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா அவங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து அலாட் பண்றாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா டைம் கொஞ்ச நாள் கொடுத்துருக்காங்க, நீங்க ரெனியூவல் பண்ணல அப்படின்னாலும் இந்த 3 monthsல வந்து நீங்க அதை ரெனியூவல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா மேம் என்ன ஒரு டவுட்னா, நாங்க முடிக்கிற இயர்ல தான் நாங்க ரெனியூவல் பண்ணணுமா? இல்ல, முடிக்கிற இயர்ல வந்து ஆமா நீங்க முடிச்ச இயர்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க இப்ப ரெஜிஸ்டர் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க முடிச்ச இயர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருந்தா ரொம்ப நல்லது. ஓகே மேம். நீங்க இது வரைக்கும் பண்ணலனாலும் பரவாயில்ல, இப்ப பண்ணிடுங்க. இல்ல மேம், எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இந்த இயர் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்ல இருக்கிறப்ப அது க்ளோஸ் ஆயிடுமா? ஆமா, அது க்ளோஸ் ஆயிடும். நீங்க பர்டிகுலர் இயர்க்குள்ள நீங்க அதை ரெனியூவல் பண்ணல அப்படின்னா அது க்ளோஸ் ஆயிடும். நீங்க வந்து டைரக்டா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கே போகணும். அவங்க வந்து சப்போஸ் அந்த ரெக்கார்டே முடிஞ்சு போயிடுச்சு பர்டிகுலர் இயர். இப்ப என்னோட இதுவுமே அப்படிதான் ஆச்சு. நான் தொடர்ந்து ஒரு 5 years வந்து அது ரெனியூவல் பண்ணவே இல்லை. எனக்கு அந்த விஷயமே நான் மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் வந்து போகும்போது அது க்ளோஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், பிளாக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் எல்லாமே 10thல இருந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபைனல் டிகிரி வரைக்குமே நான் புதுசா தான் வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு சீனியாரிட்டி வந்து மிஸ் ஆகும். இத்தனை வருஷம் இருந்த சீனியாரிட்டி டோட்டலா மிஸ் ஆகும். மிஸ் ஆகும். ஓகே மேம். ஓகே, வேற ஒண்ணும் இல்லை. தேங்க்யூ மேம். சிஸ்டர், இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படி அதை சஜஸ்ட் பண்ற மாதிரி. டிஎன்பிஎஸ்சிக்கு முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் தான். 6th to 12th
ஈவன் குரூப் 4க்குமே வந்து பாத்தீங்கன்னா 6th to 10th தான் வந்து படிச்சா போதும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க கம்ப்ளீட்டா 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்க புக்ஸ் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்க பிடிஎஃப் எடுத்து அதை ஜெராக்ஸ் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அதுதான் வந்து மெயின் சோர்ஸ். அவங்க வந்து புக்ல இருந்துதான் வந்து எல்லா கொஸ்டின்ஸுமே எடுக்கிறாங்க. இப்போ 200 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கம்ப்ளீட்டா ஒரு 180 கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து புக் தான், ஸ்கூல் புக் தான். நீங்க மத்த அகாடமி புக்ஸோ இல்ல வேற யாராச்சும் எழுதின புக்ஸோ எல்லாம் அது வந்து ரெஃபர் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். நமக்கு வந்து எக்ஸாக்டா தெரியாது. ஆனா மோஸ்ட் ஆஃப் எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து புக்ல தான் இருக்கு. அதுக்கான எவிடன்ஸும் இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சு எடுத்துலாம் இந்த கொஸ்டின் இங்கதான் இருக்கு அப்படின்னு. ஸோ ஸ்கூல் புக்ஸை மட்டுமே வந்து நீங்க படிங்க. இப்ப நிறைய அகாடமி ஸோ யூபிஎஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்சிஆர்டி சொல்லுவாங்க. ஸோ என்சிஆர்டி மட்டுமே வந்து நீங்க பேஸ் பண்ண முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா என்சிஆர்டில உங்களுக்கு வந்து எல்லாத்த பத்தினா ஒரு ஜென்ரல் வியூ தான் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ டீப்பா உங்களால போய் அந்த அந்த கான்செப்ட் இல்ல அந்த தியரிஸை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ யூபிஎஸ்சின்னு வரும்போது உங்களுக்கு ப்ரிஃபரபிளான புக்ஸ் இருக்கு. இப்ப பாலிட்டி அப்படின்னா லட்சுமிகாந்தன் புக் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில புக்ஸ் வந்து யூபிஎஸ்சிக்கு இருக்கு. ஆனா டிஎன்பிஎஸ்சிக்கு ஸ்கூல் புக்ஸே மோர் தென் இனஃப். ஓகே சிஸ்டர். மேம் ஸ்கூல் புக்ஸ் இந்த சென்ஸ் எந்த மெட்ரிகுலேஷன் ஆர் சிபிஎஸ்சி நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க? ஸ்டேட் போர்ட்மா தமிழ்நாடு சமச்சீர் புக் இருக்கு இல்லையா? ஒன்லி சமச்சீர் புக் மட்டும் படிக்கணுமா மேம்? என்சிஆர்டி இருந்தா கூட அது படிக்கலாமா இல்ல சமச்சீர்? இல்ல நீங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா என்சிஆர்டி பிளஸ் அதர் புக்ஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணணும். ஆனா நீங்க வந்து டிஎன்பிசி ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து சமச்சீர் புக்ஸ் மட்டும்தான். அதுவே மோர் தென் இனஃப். சமச்சீர் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நீங்க நியூஸ் பேப்பர், தமிழ் நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா தினமணி, இங்கிலீஷ்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா தி ஹிந்து. ஓகே மேம். இப்போ பெரிய டவுட் வருது மேம். இப்போ எனக்கு எல்லாமே சிலபஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி என்னென்ன போஸ்டிங் அந்த டீடைல்ஸ்லாம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. வேர் டு ஸ்டார்ட் பண்ணி எங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி எங்க நான் படிக்கணும், எதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன், அந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு மேம். ஆக்சுவலா நான் டிசைட் பண்ணி வச்சிருக்கேன் பண்ணணும் அப்படின்ட்டு. ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி எனக்கு அந்த கான்பிடன்ஸ் வர மாட்டேங்குது. எங்க இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும். என்கிட்ட புக்ஸ்ல இருந்து எல்லாமே என்கிட்ட இருக்கு. யூபிஎஸ்சிக்கும் சரி இதுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே என்கிட்ட புக்ஸ் இருக்கு. ஆல் ஆர் அவைலபிள். எனக்கு வந்து என்சிஆர்டில எல்லாமே இருக்கு. ஆனா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது சுத்தமா எனக்கு அந்த ஐடியாவே இருக்க மாட்டேங்குது. ஓகே இப்போ நீங்க யூபிஎஸ்சி ப்ரிஃபர் பண்றீங்களா? போத் எக்ஸாம் டிஎன்பிசி யூபிஎஸ்சி எதுவா இருந்தாலும் எனக்கு அப்ளை கவர்மெண்ட் செக்டர்ஸ் எந்த எக்ஸாமா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு இருக்கேன் மேம். ஆனா எது எனக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தெரியல. எனக்கு ரெண்டுத்துக்குமே சொன்னா எனக்கு மோஸ்ட் ப்ரிஃபரபிள் தெரியும். ஓகே நான் ரெண்டுமே சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்பிசிக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து ஒரு சின்ன வட்டம், ஒரு சின்ன சர்க்கிள். இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து சிலபஸ் வந்து சிமிலரா தான் இருக்கும். 1 or 2 வேர்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிருப்பாங்க இல்ல ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ மொத்தமே வந்து 10 யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 10 யூனிட்ஸ்க்கு அவங்க நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓ சயின்ஸ்னா இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்னா இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, பாலிட்டின்னா இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, ஹிஸ்டரியில இருந்து இவ்வளவு கேட்கறாங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இவ்வளவு கேட்கறாங்க, தமிழ்நாடு பத்தி இவ்வளவு கேட்கறாங்க அப்படின்னும் போது நமக்கு ஒரு ஓவரால் வியூ தெரிஞ்சிடும். அந்த 200 கொஸ்டின்ஸ்ல எந்தெந்த கொஸ்டின் எவ்வளவு, எந்தெந்த யூனிட் எவ்வளவு கொஸ்டினை ஷேர் பண்ணிக்குதுன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து நீங்க வந்து சிலபஸை கம்ப்ளீட்டா நீங்க சிலபஸை தரவு பண்ணிக்கோங்க. என்னென்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல படிச்சதா இல்லையா அப்படின்னு நீங்க சிலபஸை வந்து ஓவராலா நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்கூல் புக்ஸ் பேசிக்கா வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ சிலபஸ்ல இருக்கிற டாபிக் உங்க ஸ்கூல் புக்ல இருக்கான்னு பாருங்க. இப்ப எக்ஸாம்பிள் ஹிஸ்டரியில வந்து சிந்து சமவெளி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல கவர் ஆகும். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட்லயும் உங்களுக்கு கவர் ஆகும். அதே மாதிரி எத்திக்ஸ் புக்லயும் கவர் ஆகும். ஸோ இந்த ஒரே டாபிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 புக்லயும் கவர் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், 6th வந்து ரொம்ப பேசிக்கா கொடுத்துருப்பாங்க. ஓ இந்த நாகரிகம்னா என்ன. அதே மாதிரி நீங்க 11th போகும்போது அதோட கொஞ்சம் அப்டேட் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எல்லா சப்ஜெக்டையும் நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்க போக 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 அதோட கொஞ்சம் அப்டேட் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 or 2 பாயிண்ட் வந்து நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே
நீங்க பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல அப்ரோச் பண்ணா அது ரொம்பவே அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரீடிங் கொடுங்க, என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டாபிக்னா என்ன அப்படின்னு பாருங்க. செகண்ட் டைம் பார்க்கும்போது என்ன கான்செப்ட் விஷயம் என்ன இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க தேர்ட் டைம் படிக்கும்போது என்னென்ன பாயிண்ட் அப்படின்றது நீங்க ரெஃபர் பண்ணி நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம், உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ சின்ன கிளாஸ்ல இருந்து பெரிய கிளாஸ்க்கு போங்க, அப்பதான் வந்து நமக்கு ஜென்ரல் கான்செப்ட் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து நீங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு. ஆனா நீங்க யூபிஎஸ்சி லெவல் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி முடிச்சிடுறது நல்லது. ஏன்னா அது வந்து ரொம்பவே பேசிக்கான ஒரு விஷயம். என்சிஆர்டி முடிச்சதும் ஒரு யூனிட்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா நம்ம இதுதான் வந்து புக்ஸ்ன்னு வந்து நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா அதுக்கு பிக்சடான ஒரு சிலபஸே நம்மளால சொல்ல முடியாது. ஒரு சிலபஸ் இருக்கிற ஒரு வார்த்தை வந்து அது வந்து நிறைய புக்ஸ் வந்து கவர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால அது வந்து ஒரு வாஸ்ட் சிலபஸ். ஸோ அதுலயுமே பாத்தீங்கன்னா எந்த ஏரியால வந்து நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாலிட்டி அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கு. அந்த யூனிட் டிபிஎஸ்பின்னு ஒரு டாபிக். அந்த டாபிக்ல கொஸ்டின் வராம இருந்ததே இல்லை. மினிமம் 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுறாங்க யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு மெஜாரிட்டி டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற இருக்கிற டாபிக்ஸ் வந்து நீங்க ஈஸியா கவர் பண்ணிடலாம். அதுல கொஸ்டின் வரும், வராம போகும். ஆனா நமக்கு கன்ஃபார்மா தெரியும் இதுல வந்து நமக்கு கொஸ்டின் வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் டிஎன்பிஎஸ்சிக்கு. இப்போ மேக்ஸ் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா நமக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ். ஆனா கரண்ட் அஃபேர்ஸ்ல நமக்கு எவ்வளவு கொஸ்டின் கவர் ஆகும்னு தெரியாது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப வாஸ்ட் ஏரியா. எந்த மாசம் என்ன நடந்துச்சு, என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, அந்த அளவுக்கு நமக்கு ஞாபகம் வச்சுறது கஷ்டம். ஸோ நீங்க கரண்ட் அஃபேர்ஸை கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ்க்கு நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இந்த டாபிக் தான் 25 கொஸ்டின், இதுல அட்லீஸ்ட் நம்ம ஒரு 22 கரெக்டா போட்டுருணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ 6th இருந்து போங்க. எடுத்தோடனே ஹையர் கிளாஸஸ் போக வேண்டாம். ஃபர்ஸ்ட் முறை நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. செகண்ட் டைம் என்ன விஷயம் சொல்ல வராங்க, என்ன பாயிண்ட் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. தேர்ட் டைம் வந்து நீங்க ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். கிளியரா? கிளியர் மேம். மேம் இன்னொரு ஒரே ஒரு டவுட். இப்போ நான் வந்து இப்போ சிபிஎஸ்சில ஒரு பேஸ்ல இருந்து படிச்சேன் மேம் 10th வரைக்கும். 11th 12th வந்து நான் மெட்ரிக்ல படிச்சேன். ஓகே, இப்போ நான் 6th இருந்து 10th வரைக்கும் நான் வந்து சிபிஎஸ்சில தான் படிச்சேன், என்சிஆர்டி புக்ஸ் தான் படிச்சேன். ஸோ ஓகே, அப்போ இந்த 6th to 10th புக்ஸ் வந்து நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த 3 times அந்த ப்ரொசீஜர்ல படிக்கணுமா, இல்ல நான் ஒரு ஓவர்வியூவா பார்த்தா மட்டுமே போதுமா? இப்ப நீங்க வந்து சிபிஎஸ்சி படிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது இப்ப இதை விட கொஞ்சம் அப்டேட்டான விஷயங்கள் அதுல இருக்கும். நீங்க வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போனா கொஞ்சம் நல்லாதான் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து நிறைய வந்து நம்ம எந்த அளவுக்கு இதை ரிப்பீட்டடா நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ, எந்த அளவுக்கு இதை நம்ம கோ த்ரூ பண்றோமோ அந்த அளவுக்கு அது நம்ம மைண்ட்ல செட் ஆயிடும். நீங்க சிபிஎஸ்சின்னு சொல்றதுனால உங்களுக்கு இந்த சமச்சீர் புக் வந்து ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அது ஓகே. 1 or 2 times பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டு நீங்க அதை நோட்ஸ் எடுத்துட்டு அதை நீங்க ரிப்பீட்டடா அதை படிச்சுட்டே இருந்தா கரெக்டா இருக்கும். ஓகே மேம். ஈவன் தோ நான் வந்து என்சிஆர்டி புக்ஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணாலும் அந்த என்சிஆர்டி புக்ஸ் திருப்பி நான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் படிச்சாதான் அந்த ஓவர் ஃப்ளோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க படிக்கணும். ப்ரீவியஸ் இயர்ஸ் क्वेश्चन பேப்பர்ஸ் வந்து நீங்க இத போட்டு பார்க்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதை விட எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம டெஸ்ட் எழுதி பாக்குறோம் அப்படின்றது தான் இதுல ரொம்ப முக்கியம். ஓகே மேம். மேம் புரியுது மேம். How many hours of study இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க அந்த hours of studies அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அது எவ்வளவு hours மேம்? அது நிறைய சொல்லுவாங்க 18 hours சம்திங். சீரியஸா தான் அது வந்து நிறைய hours தான். இப்போ ஃபுல் டைம் படிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 14 hours படிக்கிறவங்க இருக்காங்க. இப்போ ஒரு நாள்லயே வந்து 4 to 5 சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்றவங்களும் இருக்காங்க. பார்ட் டைம் படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா மினிமம் 6 பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இல்ல ஃபேமிலி உமன் அந்த மாதிரி இருக்காங்க. மினிமம் 6 hours படிக்கிறாங்க. ஃபுல் டைம் படிக்கிறவங்க வந்து 14 hours படிக்கிறாங்க.
ஓகே மேம். இப்போ நார்மலா ஒரு ஸ்டூடெண்ட் எத்தனை ஹார்ஸ் படிச்சிருக்கணும் மேக்ஸிமம் இப்போ ஒரு பாஸ் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல? பாஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஹவர்ஸ் மட்டுமே நம்ம கால்குலேட் பண்ண முடியாதுமா. நாம எந்த அளவுக்கு அதுல எஃபர்ட் போடுறோம் அப்படின்றதுதான். பட் மினிமமா யூபிஎஸ்சி அப்படின்னும் போது ஒரு 8 hours நீங்க ப்ரிப்பேர் பண்ணா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க வந்து ஒரு 8 hours நீங்க ப்ரிப்பேர் பண்ணா ஓகே. போக போக அது உங்களுக்கே வந்து அது இன்க்ரீஸ் ஆயிடும். இதே வந்து நீங்க டிஎன்பிசி அப்படின்னு சொல்லும் போது மினிமம் ஒரு 4 hours நீங்க படிச்சா போதும். ஓகே மேம், தேங்க்யூ. மேம் இன்னொரு டவுட் இருக்கு மேம். அது என்னன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இந்த மார்க்ஸ் எடுத்தா நீங்க வந்து சப் கலெக்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கா மேம்? இல்லப்பா, அது வந்து கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி தான் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ 200 மார்க் இருக்கு. ஸோ கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க தான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஸ்டின் வந்து ரொம்ப டஃபா இல்ல ரொம்ப ஈஸியானதா அப்படின்னுட்டு வந்து அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்ற கட் ஆஃப்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 200க்கு வந்து ஒரு 170 வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க ஒரு 165 above and 170க்குள்ள இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த சப்கலெக்டிவ் கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றத நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க சொல்ற ஒரு கட் ஆஃப்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருவாங்க அந்த போஸ்டிங். இப்போ யூபிஎஸ்சி மாதிரி இப்போ ஒரு 6 times தான் அட்டென்ட் பண்ணோம், இல்ல அப்படி இல்ல தான் அப்படின்றதெல்லாம் இருக்குங்களா? இல்ல அப்படி இல்ல. இப்ப யூபிஎஸ்சி அப்படிங்கும்போது லிமிட்டடா இருக்கும். ஜெனரல் கேட்டகரின்னு வரும்போது லிமிட்டடா இருக்கும். ஆனா நீங்க வந்து ஷெட்யூல்ட் கேஸ்ட், ஷெட்யூல்ட் ட்ரைப்னு அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு லிமிட் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஆனா இதுல டிஎன்பிசி அப்படிங்கும்போது உங்களுக்கு லிமிட்ஸ் வந்து அவ்வளவா கிடையாது. அந்த ஏஜ் லிமிட் இருக்கிற வரைக்குமே நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கலாம். 18 years ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் வருஷம் கூட நீங்க வந்து எழுதிக்கலாம். ஃபிக்ஸடான ஏஜ் கிடையாது. ஓகே ஓகே சார். மேம் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு மேம். என்னன்னா இப்ப குரூப் 1ல முடிச்சுட்டு வந்து ரிட்டர்ன், ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி முடிச்சுட்டு மெயின்ஸ் எழுதுவாங்க ரிட்டர்ன். ஸோ அந்த ரிட்டர்ன்லாம் வந்துட்டு மெயின்ஸ் வரும்போது எந்த மாதிரி கொஸ்டின் டிபெண்ட் பண்ணிருக்கோம்? எந்த மாதிரி மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடா கேட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த வாட்டி ப்ரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூனிட் 8 அப்படின்ற 9, அதாவது தமிழ்நாடுவை பத்தி ரொம்ப அதிகமான கொஸ்டின். யூனிட் 8ல பாத்தீங்கன்னா 48 இருந்துச்சு. யூனிட் 9ல பாத்தீங்கன்னா ஒரு 26. ஸோ தமிழ்நாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான கேள்விகள் வந்து ரொம்ப நிறையவே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரிதான் வந்து மெயின்ஸ்க்கு. ஸோ இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு யூனிட் பேஸ் தான் கேட்பாங்க. அது வந்து நம்ம இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம், தமிழ்ல எழுதிக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ மெயின்ஸ்ல வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ எக்ஸாம்பிள் திருக்குறள் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. இப்போ அறம் பத்தின திருக்குறள்ல என்ன சொல்ல வராங்க, ஒழுக்கம் பத்தின என்ன அதிகாரத்துல ஒழுக்கத்தை பத்தி சொல்றாங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா கிங்ஸ், ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, முக்கியமா அவங்க கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ் என்ன, இப்ப முகலாயர்கள் வந்து என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க, விஜயநகர எம்பையர்ல என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க, சிந்து சமவெளியில என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் ஓரியன்டா தான் உங்களுக்கு வந்து மெயின்ஸும் இருக்கும். என்ன ப்ரிலிம்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பா போடுறோம், இது வந்து நம்ம ரிட்டனா எழுதுறோம். ஸோ நீங்க போத் மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க அட் டைம்ல ப்ரிப்பேர் பண்ணா நல்லதுதான். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ. ப்ரிலிம்ஸ்ல வந்து நம்ம அப்ஜெக்டிவா போடுவோம்ல, அதே தான் வந்து மெயின்ஸ்ல வந்து நம்ம ஸ்கூல்ல டீடைல்ட் ஆன்சர் எழுதுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணி. ஆமா, பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ சப்போஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அண்ணாவுடைய கொள்கையை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின், ஒரு மாடல் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அப்படின்னா நம்ம அண்ணாவை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அவர் என்ன மாதிரியான கொள்கையை ஃபாலோ பண்ணாரு, அவர் எந்த கொள்கையை ஆதரிச்சாரு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியணும். ஸோ அதை வந்து நம்ம மேற்கோள் காட்டி எழுதணும். ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு வந்து சிறப்பிக்கிற விதமா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ தமிழ்நாடு சிறப்பிக்க வைக்கிற மாதிரி விஷயம்னா அதுக்கு அப்போ நமக்கு நிறைய சோர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து நம்ம அந்த டாபிக் கவர் பண்ண முடியும்.
ஸோ இது வந்து சங்க காலத்துல வந்து இருக்கு, தமிழ்ல வந்து இவ்வளவு லிட்ரேச்சர் இருக்கு, 8 தொகை இருக்கு, 10 பாட்டு இருக்கு, இது இந்த 8 தொகையில இந்த பாட்டு இந்த விஷயத்த சொல்லுது, அகம் வந்து மெயின்ஸ்க்கு நமக்கு தேவை. ஸோ ப்ரிலிம்ஸ் அப்படின்றது வந்து ஃபில்டரிங் தான். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு 100 போஸ்டிங் இருக்குன்னா உங்களுக்கு வந்து 200 மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 100 தான் தேவை, மீதி இருக்குங்களா அவங்களுக்கு ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டரிங் தான் வந்து ப்ரிலிம்ஸ். ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கோத்ரூ பண்ணிடலாம். ஆனா மெயின்ஸ்க்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் தேவை. ஓகேண்ணா ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ சிஸ்டர், இப்போ ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ப்ரிலிம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுங்களா இல்லை மெயின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது? ப்ரிலிம்ஸ். ஸோ ஃப்ரெஷ் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க எடுத்தோடனே மீன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ப்ரிலிம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அப்ஜெக்டிவ் டைப்பா இருக்கும். ஸோ நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க மெயின்ஸ் பார்க்கணும். ஸோ நீங்க ப்ரிலிம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடணும். நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சுட்டே நீங்க மெயின்ஸ்க்கு படிக்கலாம். ஆனா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் தான் இருக்கணும். ஓகே ஓகே. ஏன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாதானே நம்மளால மெயின்ஸ் எழுத முடியும். நம்ம மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதை விட்டுறக்கூடாது இல்லையா? ஆமாம் சிஸ்டர். ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வர தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் சாட் பாக்ஸில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹவு டு லேர்ன் அ கோடிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஈஸிலி சார்? எஸ் அபிலா. ஸோ கோடிங் கத்துக்கிறது அது அவ்வளோ டிஃபிகல்ட்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு எதர் யூடியூப்லயே ஃபர்ஸ்ட் நீங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னுச்சுன்னா நீங்க அந்த லாங்குவேஜை டார்கெட் பண்ணி லேர்ன் பண்ணலாம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஜாவா பிடிக்கும், ஒரு சிலருக்கு பைத்தான் பிடிக்கும். இதெல்லாம் அவங்க முன்னாடியே ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துருப்பாங்க, மேபி காலேஜ்ல படிச்சிருப்பாங்க. ஸோ அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்ல எனக்கு கோடிங்கை பத்தி சுத்தமா ஐடியாவே இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷா ஆனா எனக்கு கோடிங் மேல ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க யூ கேன் ஸ்டார்ட் வித் பைத்தான். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு யூடியூப்ல கொஞ்சம் பேசிக்ஸ் அந்த இதெல்லாம் நீங்க தியரியா பார்த்துட்டு, கோடிங்கை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கம்ப்ளீட்லி நீங்க ஒரு நீங்க யூ நீட் டு ஸ்டார்ட் கோடிங் இட். அதாவது நீங்க ஏதாவது ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்களே அதாவது சின்ன சின்ன ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கு ஆன்லைன்லயே, சின்ன சின்ன ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஃபார் பிகினர்ஸ். ஸோ அதை நீங்க எடுத்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். பிகாஸ் கோடிங் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் லாஜிக்கல் திங்கிங். அதாவது எல்லாமே அங்கேயே இருக்கும். நீங்க அதை எப்படி ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கான தேவையை நீங்க வந்து பூர்த்தி செய்றீங்க அப்படிங்கறதுதான். ஸோ அந்த லாஜிக்கல் திங்கிங் டெவலப் பண்ணிக்கணும். பிளஸ் ஜஸ்ட் நீங்க யூனிட் கிக் ஸ்டார்ட் கோடிங், அவ்வளவுதான். அதுல நீங்க வந்து நான் ஃபுல்லா கத்துக்கிட்டு தான் நான் வந்து இப்ப நான் ஒரு 1 month 2 months ஃபுல்லா கோடிங் நான் ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட கோடிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா இல்ல. நீங்க டே 1 கோடிங் ஸ்டார்ட் பண்றீங்களா, நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்களா, டே 2ல இருந்து நீங்க கோடிங் எழுத ஸ்டார்ட் பண்ணிடணும். எழுதுங்க, எரர் வரும், எரரை போய் நெட்ல போடுங்க, அதுல ஏன் அந்த எரர் வருதுன்னு கத்துக்கோங்க. ஸோ இட்ஸ் லைக் ஹேண்ட்ஸ் ஆன் தான். நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் நீங்க ஸ்டார்ட் பண்ண வர எரரை பொறுத்து உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகே இப்படி பண்ணா இந்த மாதிரி எரர் வருது, அதுக்கான லாஜிக்கல் ரீசன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஹேண்ட்ஸ் ஆன். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்ட்ரெயிட் அவே டே 1ல இருந்து.